வணக்கம் நேயர்களே. ஆவிகள் நடமாட்டத்தை பத்தியோ அல்லது புதையலை பத்தியோ யாராவது சொன்னாங்கன்னா நின்னு அதை முழுசா கேட்காம நகர்றதே இல்ல. அந்த அளவுக்கு ஆவிகளும் புதையலும் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்கள். படிச்சவங்க படிக்காதவங்கன்னு வித்தியாசமே இல்லாம எல்லோருக்குமே பேய் கதைகளை கேட்கறதுன்னா ஒரு த்ரில். சாதாரணமா தலைவலி காய்ச்சல்னா கூட டாக்டர் கிட்ட போகாம பேய் அடிச்சிட்டதா சொல்லி மந்திரிக்கிற பழக்கம் இன்னைக்கும் கிராமங்கள்ல இருக்கு. சாதாரண மனுஷனோட ஆவிக்கே அரண்டு போற கிராம மக்கள் சந்தன கடத்தல் வீரப்பனோட ஆவி உலவரதா நம்புனா என்ன ஆகும்? கடத்தல் பிசினஸ்ல வீரப்பன் சம்பாதிச்ச கோடிக்கணக்கான ரூபாய் பணம் காட்டுக்குள்ள புதைஞ்சிருக்கிறதாகவும் அத வீரப்பனோட ஆவி பாதுகாத்துட்டு இருக்கிறதாகவும் நம்புறாங்க சில கிராம மக்கள். அவங்க நம்பிக்கை நிரூபணமாகிற மாதிரி சமீபத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதால அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கிறாங்க அந்த கிராம மக்கள். ஐந்து ஆண்டுகளுக்கு முன்வரை தமிழகத்தின் முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக இருந்தவர் சந்தன கடத்தல் வீரப்பன். 30 வருஷங்களுக்கு மேல் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. யானை தந்தங்களை கடத்தியும் சந்தன மரங்களை வெட்டியும் கடத்தல் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்திய வீரப்பனை பிடிக்க தமிழக அரசு மட்டுமல்லாமல் கர்நாடக கேரள அரசுகளும் பெரும் முயற்சி எடுத்தன. தமிழக கர்நாடக அரசுகள் இணைந்து வீரப்பனை பிடிப்பதற்காக சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கின. வீரப்பனை பற்றி துப்பு கொடுப்பவர்களுக்கு 50 லட்சம் வரை பரிசு தொகையை அறிவித்தது கர்நாடக அரசு. சிறப்பு அதிரடிப்படையினரின் தீவிர தேடுதல் வேட்டையில் தமிழக கர்நாடக கேரள எல்லைகளுக்குட்பட்ட மலைப்பகுதிகளும் கிராமங்களும் அதிர்ந்தன. கர்நாடக மாநிலம் கோபிநத்தத்தில் பிறந்த வீரப்பன் தான் சார்ந்த மலைப்பகுதியில் வாடும் கிராம மக்களுக்கு உதவி செய்ததாக கூறப்படுகிறது. அதேவேளை காவல்துறையிடம் தன்னை பற்றி துப்பு கொடுக்கிறவர்களை அவர் கொலை செய்யவும் தயங்கியதில்லை. உளவாளிகள், காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள், பிரபலங்கள் என சுமார் 184 பேரை கொலை செய்தார் என்கிறது வீரப்பன் மீதான குற்றப்பட்டியல். காவல்துறை அதிகாரிகளையும் உளவாளிகளையும் குறிவைத்து வீரப்பன் தாக்குதல் நடத்தினார். வீரப்பன் கூட்டாளிகளையும் அவருக்கு உதவி செய்ததாக பொதுமக்களையும் காவல்துறை வேட்டையாடியது. தமிழக கர்நாடக எல்லையில் இருக்கும் மலை காடுகளில் வீரப்பனுக்கும் அதிரடி படையினருக்குமான மோதல் ஒரு போரை போலவே தொடர்ந்து கொண்டிருந்தது. யானைகளை கொன்று தந்தத்தை எடுப்பதையும் சந்தன மரங்களை வெட்டி கடத்துவதையும் வழக்கமாக கொண்டிருந்த வீரப்பன் இதன் மூலம் சம்பாதித்த பணம் பல கோடிகளை எட்டும். வீரப்பன் வந்து ஆனை வெட்டினது, சந்தன மரம் கடத்தினது, இதுலேயே அவனுக்கு கோடிக்கணக்கான பணம் இருந்துச்சு. இப்போ கூட சமயத்தில் அந்த பணம் எடுத்துன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பணம் கூட அவன் வந்து சமமான காட்டில் தான் வைப்பான். இப்படி குண்டும் குழியுமா இருக்கிறது, மண் அரிச்சிட்டு போகிற மாதிரி இடம், அதை பார்ப்பான். அந்த இடத்துல புதைக்க மாட்டான். மண் அரிச்சிட்டு போயிடுச்சுன்னா வெளியே திரும்பி கிட்டத்தட்ட ஒரு ஆள் வேற குழி நோண்டி அதில் முழக்க பிளாஸ்டிக் பேப்பரை சுற்றி விட்டு அந்த பிளாஸ்டிக் பேப்பர் உள்ளே போட்டு அப்புறம் தான் புதைச்சி அதை வச்சுருவான். வச்சுட்டா அது வந்து அவன் கூட இருக்கிற கோயின் தான். அவன் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் தான் தெரியும். கூட இருக்கிற இன்னும் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஒன்று இவன் போலீஸில் பிடிப்பட்டா கோயின் எடுத்துக்கிற மாதிரி, கோயின் பிடிப்பட்டாலும் இவனுக்கு சிக்கிற மாதிரி, இது மாதிரி தான் புதைச்சி வைப்பான். மீதி ஆளுங்கெல்லாம் தெரிஞ்சா அவங்க எடுத்துகிட்டு ஓட்டிடுவாங்க வீட்டுக்கு அப்படின்னு புதைச்சி வைக்க மாட்டான். மரங்களையும் தந்தங்களையும் கடத்திய வீரப்பன் ஆள் கடத்தலை தொடங்கியது 1987. காவல்துறை வனத்துறை அதிகாரிகளை கடத்தி கொன்ற வீரப்பன் 2000ஆவது ஆண்டு கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்தி பெரிய அதிர்வை உண்டாக்கினார். தமிழக கர்நாடக மாநிலங்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுமே வீரப்பனின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்த தருணம் அது. சுமார் 109 நாட்கள் வீரப்பனால் சிறைபிடிக்கப்பட்ட ராஜ்குமார் விடுவிக்கப்பட்ட போது பெருந்தொகை கைமாறியதாக சொல்லப்படுகிறது. ராஜ்குமார் கடத்தி அவர் வந்து இங்கே இந்த ஊஞ்சாப்பாளையங்கிற அந்த ஏரியாவில் வச்சிருந்தப்போ கூட கர்நாடகாவில் இருந்து வந்த 2-3 சுமோலாம் வந்திருக்குது ஆண்டிவே. அப்போ வந்து கூட இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஊமாரிட்டியூர் பிரிவுன்னு ஒரு ஏரியாவில் வண்டியை நிறுத்தி கேட்டிருக்கிறாங்க.
இந்த மாதிரி இந்த ஊருக்கு வழி எங்கன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ பார்த்துருக்காங்க அந்த ஊருக்காரன் ஒருத்தர் கூட சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் சூட்கேஸ் நிறையா இருந்ததுங்க. ஆனால் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அப்போ வந்து அவங்களுக்கு தெரியல. மதியத்துக்கு மேலே அந்த ஃப்ளாஷ் நியூஸ் வந்த பிற்பாடு தான் தெரிஞ்சிருக்குது இந்த மாதிரி அந்த ஊருக்கு கேட்டதுனால. அப்போ அந்த சூட்கேஸ் எல்லாம் பூரா அந்த பெட்டியெல்லாம் இருந்தது. அதனால் அந்த பணமெல்லாம் வந்து அவர் வந்து வேறு ஒன்றும் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் சேமித்து வச்சுருந்துருக்கலாம். அதுக்கு தோட்டத்தில் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ அவரே உயிரோடு இருந்திருந்தாலுமே கூட அந்த பணத்தை புதைச்சி வச்ச பணத்தை திருப்பி எடுக்கிறதுங்கிறது அவரால் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது அந்த இடமெல்லாம் புல் பூண்டெல்லாம் முளைச்சிருச்சுன்னா ஏரியா அப்படியே மாறிடுங்க. இப்போ நகை இந்த மாதிரி இருந்ததுன்னா கூட அழியாமல் இருக்குங்க. இப்போ நோட்டுங்கிறதுனால அது எந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக வந்து வீரப்பனுடைய அப்போ அந்த சம்பாதிச்ச பணங்கள் வந்து கண்டிப்பாக காட்டில் புதைச்சி வைக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. பணம் இருக்குங்க, காட்டில் இருக்கும். 200 யானைகளை கொன்றும் 10,000 டன் சந்தன மரக்கட்டைகளை வெட்டியும் பிரபலங்களை கடத்தியும் வீரப்பன் சம்பாதித்த கோடிக்கணக்கான ரூபாய் புதைத்து வைக்கப்பட்டிருப்பது இந்த காட்டிலும் அதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் தான் என்று நம்பப்படுகிறது. ஆரம்பத்தில் வீரப்பனுடைய அந்த பணமெல்லாம் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குதுங்க, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவர் ஆரம்பத்தில் இந்த சந்தனம் அந்த மரம் வெட்டினது பிடிச்சது இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருந்தது. அதே மாதிரி ராஜ்குமார் வந்து அவர் கடத்திட்டு போன சமயத்தில் கூட நீங்கள் வந்து நிறைய பேப்பரில் நியூஸில் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி இதை பண்ணதில் கூட வந்து அமௌண்ட் வேணும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கேட்டிருந்தார், டிமாண்ட் பண்ணியிருந்தார். அந்த இதில் வந்து பணம் வந்து நிறையா வரத்துக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்ததுங்க. பாறை கிடையாது, நிறைய குகைஸ் எல்லாம் இருக்குதுங்க. ரெண்டாவது வந்து இந்த பொரடுன்னெலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளங்கிற பட்சம் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக போய் எளிதாக போய் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதனால் வீரப்பன் உள்ளே இருந்ததுனால அவருக்கு அந்த ஏரியாலாம் தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சில முக்கியமான அந்த கல் சந்துன்னு சொல்கிறாங்களே, அந்த கல் சந்தில் இல்லைன்னா ஒரு மூடு கல் மாதிரி இருக்கிற இடத்துலலாம் அதை பறித்து உள்ளே வச்சு அதை மூடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உள்ளெல்லாம் நிறைய இடமெல்லாம் இருக்குங்க. காவல்துறைக்கு பயந்து வனங்களுக்குள்ளேயே மறைந்து வாழ்ந்த வீரப்பன் சம்பாதித்த பணத்தை எல்லாம் காடுகளிலும் அவசர தேவைக்காக கிராமங்களிலும் புதைத்து வைத்திருப்பதாக இந்த பகுதி மக்கள் உறுதியாக கூறுகிறார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் தாண்டும் பணம். அப்போ கணக்கு போட்டால் கூட இப்போ போலீஸ் வந்து எல்லாத்துலேயும் வீரப்பன் பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி பிடிச்சாங்க. அதை கணக்கு பார்த்தீங்கன்னா கூட ஒரு 10-20 கோடி ரூபா பிடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த மீதி பணம் அவங்ககிட்ட இருந்து தாங்க 20 கோடி போனால் மீதி பணம் இருந்து தானே இருக்கும். அந்த 20 கோடி ரூபாய் எந்த நேரத்தை போச்சுன்னு தெரியாது. சமீபத்தில் இப்போ ஊஞ்ச ஊரில் கூட பணம் எடுத்தானு அந்த பசங்க பேசிக்கிறாங்க. அந்த 2 பையனை கேட்டால் ஆமாம் பணம் இருந்துச்சு, சிகப்பு நோட்டாக இருந்துச்சு, நான் பார்த்தேங்க. அது சைக்கிள் அதாவது அந்த இது வந்து வண்டி டியூப் இருக்குதுங்களே, கார் டியூப் மாதிரி, அந்த டியூப்பில் உள்ளே வச்சு சவுக்காத பையில் வச்சு உள்ளே வச்சு வச்சுருந்துச்சு. அதனால் நாங்கள் பார்த்தோங்க. அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் 100 பையன். அவங்க ஆமாம் அவங்க பாட்டியை கூப்பிட்டு வந்து அப்படின்னு சொல்கிறான். அது எந்த இடத்துல உண்மைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த 2 பசங்க சொல்கிறாங்க பணம் இருந்தது அப்படின்னு. காட்டுக்குள்ளே பணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, இருக்கும். வாய்ப்புன்னு மட்டும் இல்லை, காட்டுக்குள்ளே பணம் இருக்கும். அது வந்து இந்த ஆடு மேடு மேய்க்கிறவங்க ஏதாவது ஒரு சமயம் ஒரு 10-20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு அந்த மழை பெஞ்சு அந்த மண் அரிப்பு ஏற்பட்டு கொஞ்சமாவது வெளியில் தெரிஞ்சால் தான் எடுக்க முடியும் இல்லையா. சாதாரணமாக போய் குழி நோண்டி அந்த இடத்துல இருக்கேன் அந்த இடத்துல இருக்கேன் அங்கே இருக்கேன் அப்படின்னு குழி நோண்டிலாம் எடுக்க முடியாது. அவன் வைக்கிறதும் முழக்க அடர்ந்து காட்டு போயிருந்தோம். இப்போ சும்மா சாதாரணமாக வைக்கிறதுனா கூட இப்போ அதாவது அதிகமான தொகை ஒரு 10 கோடி 20 கோடி வைக்கிறதுனா அடர்ந்து காட்டு போயிருப்போம். இப்போ ஊருக்கு பக்கமாக வைக்கிறதுனா ஒரு 4 கோடி 5 கோடி கொண்டாந்து வைப்போம். அது அப்போதைக்கு செலவுக்கு வேணும் அப்படின்றத யாராவது கேட்டால் கொடுக்கலாம், நமக்கு தேவைப்பட்ட பொருள் வாங்கலாம், அப்படி இருந்து பக்கமாக கொண்டாந்து வைக்கலாம் ஊருங்களை அங்கே எடுத்துறதுக்கு. புதையலை போல வன குகைகளிலும் புதர்களுக்கு அடியிலும் பாறைகளுக்கு நடுவிலும் புதைந்து கிடக்கும் கட்டுக்கட்டான பணம்தான் இந்த பகுதி மக்களின் ஒரே ஆர்வம். அதை தேடித்தான் பலரும் வனங்களில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். 2004ஆம் ஆண்டு வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டதிலிருந்தே வீரப்பன் சம்பாதித்த பணம் பற்றிய கேள்விகளும் சந்தேகங்களும் உலாவரத் தொடங்கின. அதை உறுதிப்படுத்தும் விதமாக சமீபத்தில் பாறைகளுக்கு நடுவே கட்டுக்கட்டாக பணத்தை பார்த்திருக்கிறார்கள் சிலர்.